Isaac will lead us in prayer. சகோதரர் ஐசக் அவர்கள் நம்மை ஜெபத்திலே Let our நடத்துவார்கள். hearts be prepared to listen to what the Lord wants to speak to us this evening. இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்பும் காரியத்தை நாம் கேட்கும்படிக்கு நாம் ஜெபத்தோடு கூட அமர்ந்திருப்போம். And as we stand, let us pray that we may not stand between God, so that the gospel may be very clear to you all. நாங்கள் இங்கே நின்று பேசும்போது தேவன் உங்களோடு கூட நேரடியாக பேசுகிறதற்கு ஏதுவாக நாங்கள் உங்களுக்கு நடுவே தடையாக இல்லாதபடிக்கும் நாம் ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த மாலை நேரத்திலே உம்முடைய முகத்தை நோக்கி மீண்டுமாக நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறதே, நாங்கள் வேறு எங்கு செல்வோம்? கர்த்தாவே, எங்கள் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை எங்களுக்கு வீழ்ச்சி வந்த போதும் அவர் எங்களை தேற்றி எங்களோடு கூட இணைந்து எங்களை நேசிக்கிறவராகவே இருந்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலே பேசும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். பேசும் கர்த்தாவை நாங்கள் கேட்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த கேட்கக்கூடிய ஒவ்வொரு உள்ளங்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். அந்த நிலங்களை நீர் இப்பொழுது பண்படுத்தும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த விதைகள் இப்பொழுது விதைக்கப்படும் போது அது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையைப் போல அது பலன் தரத்தக்கதாக நீர் உதவி செய்தரலும். பேசக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்தரலும். நாங்கள் எல்லாரும் உடைய கிருபைக்கு கீழாக அதை சார்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே, உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, Amen. ஆமென். Let us turn our Bibles to the Acts of the Apostles chapter 4 and verses 19 and 20. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் நாம் 19 and 20. 19 20 ஆகிய வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். And let us read it very carefully. அதை நாம் கவனமாக இப்பொழுது வாசிக்கலாம். We have Isaac Anna here to lead us in reading those words. அந்த வசனங்களை இப்பொழுது ஐசக் அண்ணா அவர்கள் நமக்கு வாசித்து உதவி செய்வார்கள். Acts chapter 4 19 and 20. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19 20 ஆகிய வசனங்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். 20ஆம் வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே என்றார்கள். We cannot stop telling about everything we have seen and heard. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. You know, in chapter 19, Peter and John are at the temple. பாருங்கள், 19ஆம் அதிகாரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்தில் இருக்கிறார்கள். They heal a lame, crippled man. அங்கே அவர்கள் ஒரு முடவனை சுஸ்தமாக்கினார்கள். And now they are being questioned. இப்பொழுது அவர்களுக்கு கேள்வி வருகிறது. And while they are being questioned, Peter takes the lead and answers. அவர்கள் விசாரிக்கப்படும் போது இப்பொழுது பேதுரு முன்னால் வந்து பதில் சொல்ல வருகிறார். The timid, scared Peter who took a sword to defend himself. அப்பொழுது அவர் இந்த வசனத்தை எடுத்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு இதை பயன்படுத்துகிறார் பட்டயமாக. The one who refused knowing Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறியவில்லை என்று மறுதலித்தவர். The one who denied him. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அவர்தாமே. Now here is that Peter standing up and making a bold statement. இப்பொழுது அதே பேதுரு எழுந்திருந்து ஒரு தைரியமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். We cannot stop telling. எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. About everything we have seen and heard. நாங்கள் கண்டவைகள் எல்லாவற்றையும் கேட்டவைகளையும் குறித்து. This is after the resurrection of Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமாக. He has ascended into the heavens. அவர் பரலோகத்திற்கு ஏறி சென்றதற்கு அப்புறம். And now Peter is remaining. இப்பொழுது பேதுரு மாத்திரம் மீதம் இருக்கிறார். Now he is standing. இப்பொழுது அவர் நின்று கொண்டிருக்கிறார். You know, Peter knows what has happened and transpired in between. இப்பொழுது அதற்கு இடையே என்ன நடந்தது, இவரை மாற்றினது என்று பேதுருவுக்கு தெரியும். You will love only as much as you are convicted. அதாவது நீங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் உணர்த்தப்பட்டிருக்கிறீர்களோ அவ்வளவு
மாத்திரமே உங்களால் அன்பு கூற முடியும். The more you are forgiven, the more you will love. நீங்கள் அதிகமாக மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கும்போது அதிகமாக நீங்கள் அவரை நேசிப்பீர்கள். And if there is anything that makes me stand and make this bold statement, it's nothing but grace that I have received. இங்கே நான் இந்த அளவிற்கு தைரியமாக நின்று பேசுகிறதற்கு ஏதாவது ஒரு காரணம் ஒன்று இருந்தால் அது இந்த காரணம் மாத்திரமே, அவருடைய கிருபை மாத்திரமே என்னை ரட்சித்திருக்கிறது. Oh, I can speak volumes about this passion of my Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவு வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதை குறித்து இன்னும் அதிகமாக என்னால் பேச முடியும். We cannot stop telling. நான் எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. Oh, we are so convicted about what we have seen. நாங்கள் கண்டவற்றை குறித்து நாங்கள் முற்றிலுமாக நம்பிக்கையுடையவர்களாக We are இருக்கிறோம். so convicted about what we've heard. நாங்கள் கேட்டவைகளை பற்றியும் நாங்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம். You know that, so the question arises, இப்பொழுது கேள்வி வருகிறது, where did Peter see Jesus so closely? இவ்வளவு நெருக்கமாக பேதுரு எங்கே இயேசுவை பார்த்தார்? It was not only Peter, அது பேதுரு மாத்திரமல்ல, but over there also Peter is taking the lead. ஆனால் அங்கேயும் கூட பேதுரு தான் அவர் முந்தி பதில் சொல்லுகிறார். You know, on the mountain of transfiguration, அந்த மறுரூப மலையிலே, you know, when Jesus' face was shining, இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் பிரகாசமாய் இருக்கும்போது, in Matthew chapter 17 we see that, அதை நாம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். and Jesus was transfigured. அந்த இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தபோது, Oh, the Son of glory, ஓ அந்த மகிமையின் குமாரன், his face did shine like the sun. அவருடைய முகமானது சூரியனை போல் பிரகாசித்தது. Yes, that is what they saw him. ஆமா, அதைத்தான் இவர்கள் கண்டார்கள். His raiments are as white as the light. அவருடைய வஸ்திரம் அது பிரகாசமுள்ள ஒளியைப் போல அது ஒளிர்ந்தது. Oh, that is what you will be seeing him when he comes back to take you. உங்களை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறதற்காக அவர் வரும்போது அப்படித்தான் நீங்கள் அவரை நீங்கள் பார்ப்பீர்கள். Yes, Moses and what Peter saw over there. பாருங்கள், பேதுரு கண்டது எதை? Behold, in verse 3, there appeared unto them Moses, Elias talking with him. பாருங்கள், 3ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். Oh, Moses represents the law. ஓ, மோசே இப்பொழுது நியாயப்பிரமாணத்திற்கு பிரதிநிதியாக நிற்கிறார். The greatest man a Jew could boast about, the lawgiver. எந்த ஒரு யூதனும் பெருமை அடையக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர். Oh, Elijah stands as the prophet who spoke and did miracles. எலியா விதமாக மிகவும் அற்புதங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசிகளுக்கு பிரதிநிதியாக நிற்கிறார். And then he sees Jesus. அதற்கு அப்புறம் இயேசுவை இவர் பார்க்கிறார். And you know what he says? அவர் என்ன சொல்கிறார் என்று He பாருங்கள். said unto Jesus, அவர் இயேசுவை பார்த்து விதமாக சொல்லுகிறார், Lord, it is good for us to be here. ஆண்டவரே, நாம் இங்கேயே இருக்கிறது நல்லது. If thou wilt, உமக்கு சித்தமானால் let us make here 3 tents. நாம் இங்கே ஒரு 3 கூடாரங்களை நாம் போடலாம். Yeah, 3 tabernacles, 3 tents. 3 கூடாரங்கள். One for thee, ஒன்று உமக்கும், one for Moses, ஒன்று மோசேக்கு, and one for Elijah. ஒன்று எலியாவுக்கு. You know what happened immediately? அதற்கு அப்புறம் உடனடியாக என்ன நடந்தது? It is written that he had not completed his sentence. அவருடைய வார்த்தையை இன்னும் முடிக்கவில்லை அவர். It is said that while he yet spake, அவர் இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில், behold, a bright cloud overshadowed them. இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. Behold, a voice out of the cloud, இதோ ஒரு சத்தமானது மேகத்திலிருந்து உண்டாயிற்று. which said, this is my beloved son, in whom I am well pleased, hear ye him. இவ்விதமாக அது தொனித்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். And then you know what it says at the end of that chapter of that conversation. அப்புறம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த வரிசையிலே கடைசியாக என்ன நடந்தது? When the disciples heard it, they fell on their faces and were sore afraid. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். Jesus came and touched them and said, arise. இயேசு கிறிஸ்து வந்து அவர்களை பார்த்து சொன்னார், எழுந்திருங்கள், be not afraid. பயப்படாதேயுங்கள். And when they had lifted up their eyes, they saw no man save Jesus only. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. Peter wants to build 3 tabernacles. பேதுரு 3 கூடாரங்களை கட்டும்படிக்கு விரும்பினார். The Father from heaven intervenes. அப்பொழுது பிதாவாகிய தேவன் குறுக்கிடுகிறார். Oh, you are talking about Moses, you're the great lawgiver. விதமாக நீங்கள் மோசேயை குறித்தா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், நியாயப்பிரமாணத்தை கொடுத்த அந்த மாமனிதரையா? You are talking about your greatest prophets, Elijah. அதாவது மிகப்பெரிய தீர்க்கதரிசியில் ஒருவரான எலியாவை பற்றி பேசுகிறீர்கள். Don't look at any of them. அவர்கள் ஒருவரையும் நீங்கள்
நீங்கள் பார்க்க வேண்டாம். Look at my son is what the father calls from heaven and says. பரலோகத்திலிருந்து பிதாவானவர் கூப்பிட்டு சொல்கிறார், என் குமாரனை கவனியுங்கள். And what they saw was Jesus only. Hallelujah. அப்பொழுது அவர்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. Oh, there is no one beautiful than my master. என் எஜமானை போன்ற எந்த ஒருவரும் அழகானவர்கள் இல்லை. There is no great lover than this Jesus Christ. இந்த இயேசு கிறிஸ்துவை போன்ற நேசர் ஒருவரும் இல்லை. There is nobody who can stand between him and eternity. அதாவது அவரும் நமக்கும் அந்த நித்தியத்திற்கும் இடையே நிற்பார் ஒருவரும் இல்லை. You know, Judas, you betray the son of man with a kiss. பாருங்கள், ஒரு முத்தத்தை கொடுத்து யூதாஸ் இந்த மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தான். Isn't it true that you and me have been the Judases? நீங்களும் நானும் தான் அந்த யூதாசுகளாக இருக்கிறோம் என்பது உண்மை அல்லவா? So many times we have not said the truth. அநேக நேரத்திலே நாம் உண்மையை பேசினதில்லை. Oh, our kisses have been at the wrong things. நம்முடைய முத்தங்கள் எல்லாம் தவறான பொருட்களில் விழுந்தது. We are the ones who have been responsible for his crucifixion. அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு நாம் தான் காரணமாக It was பொறுப்பாளிகள். your sins and my sins that took him to the cross. காரணம் உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவமும் தான் சிலுவையில் அவர் எடுத்து சென்றது. You and me betrayed him. நீங்களும் நானும் தான் அவரை மறுதலித்தோம். And what we should be deserving is die on that cross. நமக்கு என்ன வந்திருக்க வேண்டும்? நாம் சிலுவையில் மரித்திருக்க வேண்டும். It's you. நீங்கள் தான். It's you. நீங்கள் தான். It's me, Jim Matthew. நான் தான் ஜிம் மேத்யூ. Oh, for all have sinned and fallen short of the glory of that God. காரணம் நாம் எல்லாரும் பாவம் செய்து அந்த தேவனுடைய மகிமையற்றவர்களாக போனோம். There is no way that we can get to heaven. நாம் பரலோகத்திற்கு போகிறதற்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த ஒரு வழியே இல்லை. But like I said, heaven opened and came down to earth. ஆனால் நான் சொன்னது போல வானம் திறக்கப்பட்டது, அந்த பரலோகம் கீழிறங்கி வந்தது. Oh, the Son of God took residence among men. அந்த தேவகுமாரன் மனுஷர்கள் மத்தியில் வாசமாய் இருந்தார். Hallelujah, the glory of God appeared unto mankind. அல்லேலூயா, தேவனுடைய மகிமை மனுஷரிடத்திலே வந்து தங்கி இருந்தது. The one and only one who could declare heaven and take you and me to heaven. ஒரே ஒரு நபர் மாத்திரமே பரலோகத்தை பற்றி நமக்கு அறிவிக்க முடியும். அவர் நம்மை இங்கிருந்து எடுத்து செல்லவும் முடியும். And what did he do? அவர் என்ன செய்தார்? You know, he was there. அவர் அங்கே இருக்கும்போது we see that, Peter is actually denying Christ. பாருங்கள், பேதுருவை பார்க்கும்போது கிறிஸ்துவை மறுதலித்தார். Judas is betraying Christ. யூதாஸ் ஆண்டவரை காட்டி கொடுத்தார். And there is Malchus who's being attacked by Peter. அதே போல அந்த மல்கூஸ் என்பவன் பேதுருவால் தாக்கப்பட்டான். And there is Jesus Christ. அங்கே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். Oh, what does he do? பாருங்கள், அவர் என்ன செய்தார்? He picks up that ear, அந்த காதை எடுத்து fixes it back, அதை மீண்டுமாக ஒட்ட வைத்தார். and he completely surrenders himself. அவர் முற்றிலுமாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Leave them. அவர்களை விட்டு விடுங்கள். You have it against me. நீங்கள் என்னைத்தான் பிடிக்க வந்தீர்கள். Oh, before that he had prayed, I have come to do your will, O Father. அதற்கு முன்பாக அவர் ஜெபித்தார், நான் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய வந்திருக்கிறேன் என்று. You know, when we look at Peter now, பாருங்கள், இப்பொழுது பேதுருவை நாம் பார்க்கும்போது he is making the biggest statements in chapter 4 of Acts. அவர் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே மிகப்பெரிய வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார். How did that happen? அது எப்படி நடந்தது? He says அவர் சொல்லுகிறார் very clearly, மிக தெளிவாக பேசுகிறார். there is salvation in no one else, in 4 and verse 12. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. God has given no other name under heaven by which we must be saved. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. That timid Peter has become bold. அந்த கோழையான பேதுரு இப்பொழுது தைரியம் அடைந்தார். You know the reason? அதற்கான காரணம் என்ன? Reason is in John 21. அதனுடைய காரணம் யோவான் 21ஆம் அதிகாரம். Oh, this Peter who had denied Jesus Christ, இந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த இந்த பேதுரு தான், like each and every one of you and me, உங்களையும் என்னையும் ஒருவரை போல, when we talk a lie, நாம் பொய் சொல்லும்போது, when we talk a cuss word, நாம் சாபமான வார்த்தைகளை பேசும்போது, when we think evil things, நாம் தீமையான யோசனை யோசிக்கும்போது, oh my dear brothers and sisters, you are denying Christ. என் அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள். You are putting him back to the cross. அவரை மீண்டுமாக சிலுவையில் நீங்கள் வைத்து அடிக்கிறீர்கள். And you know, Jesus meets this man. பாருங்கள், இயேசு இந்த மனுஷனை சந்திக்கிறார். The
one who had betrayed him. அவரை மறுதலித்த இந்த மனுஷனை You know what is the question? இப்பொழுது அவர் கேட்ட கேள்வி The என்னவென்று first தெரியுமா? meeting after the denial. அவர் மறுதலித்ததற்கு அப்புறமாக கேட்ட முதல் Do கேள்வி. you know what is the question? கேள்வி என்னவென்று தெரியுமா? You remember the question? அந்த கேள்வி ஞாபகத்தில் What was the இருக்கிறதா? question? அந்த கேள்வி என்ன? What is the question? அந்த கேள்வி என்ன? Peter, பேதுரு, Peter, பேதுருவே, do you love me? என்னை நீ நேசிக்கிறாயா? First time he says, yes, Lord. முதல் முறை அவன் சொன்னான், ஆம் ஆண்டவரே என்று. Second time he said, Peter, again Jesus asked, Peter, மீண்டுமாக பேதுருவிடத்தில் கேட்டார், பேதுருவே, you mean it? நீ அது உண்மையில் சொல்கிறாயா? Do you love me? நீ உண்மையில் என்னை நேசிக்கிறாயா? Peter says, yes, I love you, Lord. அப்பொழுது பேதுரு சொல்கிறார், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் அன்பாய் இருக்கிறேன். It doesn't stop there. அவர் அதோடு கூட நின்று விடவில்லை. Third time again. மூன்றாவது முறை The மீண்டுமாக question is, கேள்வி, Peter, பேதுருவே, do you love me? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? My dear children, என் அருமை பிள்ளைகளே, this is the third time that Jesus Christ is asking you. அதுதான் மூன்றாவது முறை இயேசு உங்களை பார்த்தும் கேட்கிறார். Probably he has showed you his love in your church. ஒருவேளை அவருடைய அன்பை அவருடைய சபையிலே உங்களுக்கு காண்பித்திருப்பார். You've heard about his love yesterday of the way that he is. நேற்றைய தினத்திலே அவருடைய வழி, அவருடைய அன்பை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். Probably this is the third time you are going to hear Jesus asking you, do you love me? ஒருவேளை இது மூன்றாவது முறையாக ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது, நீங்கள் இன்னும் என்னில் அன்பாய் இருக்கிறீர்களா என்று. You know what happens? என்ன நடந்தது? Peter says, பேதுரு சொன்னார், you know everything. ஓ ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். Oh, this Jesus knows everything, my child. என் அருமை பிள்ளைகளே, இந்த இயேசுவுக்கு எல்லாமே தெரியும். He knows every of your sins. உங்களுடைய ஒவ்வொரு பாவங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows your fears. உங்களுடைய பயங்கள் அவருக்கு தெரியும். He knows your anxieties. உங்களுடைய கவலைகள் அவருக்கு புரியும். He knows that you cannot help yourself out of the sinful life that you're living now. நீங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறதற்கு உங்களால் முடியாது என்றும் அவருக்கு தெரியும். But the question again he wants to ask you. ஆகவே இந்த கேள்வியை மீண்டுமாக அவர் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறார். Because his love is amazing. காரணம் அவருடைய அன்பு ஆச்சரியமானது. His love is incomparable. அவருடைய அன்பு ஒப்பிட முடியாதது. Oh, he is more than any lover to me. அவர் எனக்கு எல்லா நேசரை பார்க்கிலும் மேலானவர். He's asking you this question. அவர் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறார். Do you love me? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? My dear child, he's giving you another opportunity. என் அருமை பிள்ளைகளே, மற்றொரு வாய்ப்பை உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். He wants to he's saying he loves you. அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை நேசிக்கிறதாக. Oh, when Peter responds, பேதுரு பதில் சொல்லும்போது, you know, then he says, Lord, you know everything. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று அவர் சொன்னபோது, You know that I love you, Jesus. ஓ ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. You know, my question to you is, இப்பொழுது நான் உங்களிடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி, Jesus loves you, that's a different story. இயேசு உங்களை நேசிக்கிறார், அது வேறு ஒரு விஷயம். But do you love Jesus will be a different story. ஆனால் நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா, அது வேறு ஒரு காரியம். Because after that Jesus tells him how Peter is going to die. காரணம் அதற்கு அப்புறமாக பேதுரு எப்படி மரிப்பார் என்ற விஷயத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். My dear children, if you don't die to this world, you will die in this world. அருமை பிள்ளைகளே, நீங்கள் உலகத்திற்கு மரிக்காவிட்டால் இந்த உலகத்திலே நீங்கள் மரித்து போவீர்கள். If you love this world and the cravings of the things, you will be left here and you will be doomed and damned to eternity and hellfire. நீங்கள் இந்த உலகத்தை நேசித்து இந்த உலகத்தின் பேரிலே அன்பாய் இருப்பீர்களானால் நீங்கள் என்னென்றைக்குமாக மரிக்க வேண்டியதாக இருக்கும். I'm not telling you to scare you. நான் உங்களை பயப்படுத்துகிறதற்காக சொல்லவில்லை. So the Satan would want to deceive you by saying that there is no hell. Don't worry. பிசாசு உங்களிடத்தில் இப்படியாக சொல்லி உங்களை வஞ்சிக்க முயற்சி செய்வான், நரகம் என்று ஒன்றுமே இல்லை, நீ பயப்பட வேண்டாம் என்று. Hell is a reality. ஆனால் உண்மை, நரகம் என்பது உண்மை. The burning fire is a reality. எரிகிற அக்கினி தீயானது உண்மை. And you know, if you don't believe in this Jesus Christ, you're going to hell is again a big reality. நீங்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காவிட்டால் நீங்கள் நரகத்திற்கு தான் செல்ல வேண்டும், அது மிகப்பெரிய உண்மை. God has given you an opportunity. தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Be not deceived. நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். Be not deceived. நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். You know, because
Because the world wants to deceive you. காரணம் இந்த உலகம் உங்களை வஞ்சிக்க விரும்புகிறது. So be not deceived. ஆகவே ஒருபோதும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். Therefore the Holy Spirit is saying this time, as it says in Hebrews chapter 3 and verse 7. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை பாருங்கள். Today if you hear his voice, இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், do not harden your heart உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். as in the days of rebellion. அதாவது அந்த கோபாக்கினையின் அந்த கோபமூட்டின் நாளில் நடந்தது போல. Let no one deceive you is what it says in Ephesians 5 and 6. எபேசியர் 5:6 இவ்விதமாக வாசிக்கிறோம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு. Let no one deceive you with empty words. ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளால் வஞ்சியாதபடிக்கு. For because of these things the wrath of God comes upon the sons of disobedience. பாருங்கள், இப்படிப்பட்டவைகள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவகோபாக்கினை வருகிறது. Be not deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருங்கள். Believe in Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வையுங்கள். Obey in the way that is prepared for you. உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற வழியிலே நம்புங்கள். Oh, we are even wicked than Peter. நாம் பேதுருவை பார்க்கிலும் அதிக துன்மார்க்கர்கள். Our sins are exposed. நம்முடைய பாவங்கள் வெளியாக்கப்படும். God can see everything. தேவனால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். Like Peter says, you have to come and confess and tell to the Lord, Lord, you know everything. பேதுருவை போல ஆண்டவரிடத்திலே வந்து நாம் அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவரே நீர் எல்லாம் அறிந்திருக்கிறீர் என்று. Let the wicked forsake his ways. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியை விட்டுவிட கடவன். And the righteous man his thoughts. அநீதிமான் தன்னுடைய அநீதியான சிந்தனைகளை விட்டுவிட கடவன். Let him return to the Lord. அவன் ஆண்டவரிடத்தில் திரும்ப கடவன். For he will have mercy on him. கர்த்தர் அவன் மேல் இரக்கமாயிருப்பார். And to our God, for he will abundantly pardon. பாருங்கள், தேவன் நம்மை அபரிவிதமாக மன்னிப்பார். What a beautiful God we have. என்ன ஒரு அழகான தேவன் நமக்கு உண்டு. He is abundantly pardoning. அவர் நம்மை தாராளமாக மன்னிப்பார். Oh, we have not died because he has been pardoning you and giving you another opportunity. பாருங்கள், நாம் இன்னும் மரிக்காமல் இருக்கிறதற்கு காரணம் அவர் நம்மை மன்னித்துக் கொண்டே இருக்கிறதுனாலே. But these times are going to wind up. ஆனால் இந்த காலங்கள் எல்லாம் முடிவடையும். Is going to close. அவர் முடிக்க போகிறார். Because Jesus has said, காரணம் அவர் சொல்லுகிறார், I go and prepare a place for you. நான் உங்களுக்காக போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I will come again and receive you unto myself. நான் மீண்டுமாக நான் வந்து உங்களை என்னிடத்திலே நான் சேர்த்துக் கொள்ளுவேன். And where I am, there ye may be also. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு. Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறார். Maybe tonight. ஒருவேளை இன்றைக்கு இரவாக இருக்கலாம். Maybe as I speak. ஒருவேளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே. Maybe before I end speaking, oh, Jesus Christ will come and we who are alive will be caught up. ஒருவேளை நான் பேசுகிறதை முடிக்கும் முன்பே அவர் வந்து விடலாம். இங்கே உயிரோடு இருக்கும் நாம் அவருடனே கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். And everybody who has confessed அறிக்கை செய்தவர்கள் எல்லாரும் and believed in this name இந்த நாமத்தில் விசுவாசம் வைத்தவர்கள் will be caught up with him. அவர்கள் அவரோடு கூட எடுக்கப்படுவார்கள். But if you're not, ஆனால் நீங்கள் இன்னும் அப்படி செய்யவில்லை என்றால், oh, I want you to make the decision this night. இந்த இரவே நீங்கள் அந்த முடிவை எடுக்கும்படிக்கு விரும்புகிறேன். For all have sinned and fallen short of the glory of God. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். But the gift of God is eternal life. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். My child, என் அருமை பிள்ளைகளே, Jesus wants to give you that gift. அந்த ஈவை உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். It depends on you. You will choose to receive it or to reject it. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று ஏற்றுக்கொள்வதோ அல்லது நிராகரிப்பதோ அது உங்களுடைய தீர்மானம். அது உங்களை பொறுத்தது. It depends on you. அது உங்களை பொறுத்தது. You want to reject it? நீங்கள் அதை நிராகரிக்க விரும்புகிறீர்களா? It's your choice. அது உங்களுடைய தீர்மானம். It's like I can give you a car. அது நான் உங்களுக்கு ஒரு காரை கொடுப்பது போல. But if you don't take it, it's not yours. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாவிட்டால் அது உங்களுடையதாக இருக்க முடியாது. Jesus wants to give you eternal life. உங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். He wants to give you forgiveness. உங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க விரும்புகிறார். He knows every sins of yours. உங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows everything you have done against him. அவருக்கு எதிராக நீங்கள் செய்த எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows the way you have kissed him and the way you have given him away. நீங்கள் அவரை முத்தமிட்ட விதத்தையும் அவரை காட்டிக் கொடுத்த விதத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows the way you have denied him. அவரை மறுதலித்த அந்த விதத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். He knows the way you have hurt him. நீங்கள் அவரை காயப்படுத்தின விதத்தை அவர் அறிந்திருக்கிறார். But he is still ready to forgive. ஆனால் இன்னும் அவர் உங்களை மன்னிக்கிறதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார். He stands with everlasting arms. அவர் தம்முடைய நீட்டப்பட்ட கரங்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார். So that he can embrace you into eternity. நித்தியத்திலே நம்மை சேர்த்து அணைப்பதற்காக ஆயத்தத்தோடு இருக்கிறார். What
What would be your choice, my child? என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் எதை தெரிந்தெடுப்பீர்கள்? What would be your choice? உங்களுடைய தெரிந்தெடுப்பு என்னவாக இருக்கும்? I have kept before you heaven, the choice of heaven and earth. நீங்கள் 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 பரலோகத்தையோ அல்லது நரகத்தையோ தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I have set before you this day life and good. உங்களுக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் நான் முன்பாக வைக்கிறேன். I have put before you death and evil. உங்களுக்கு முன்பாக தீமையும் மரணத்தையும் நான் வைக்கிறேன். And if you obey the commandment of the Lord, நீங்கள் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவீர்களானால், to love the Lord your God, to walk in his ways, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளில் நீ to நடக்க மனதாய் இருந்தால், to repent from your sins and to obey his commandments, நீ உன்னுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய விரும்பினால், then you will surely live. நீ நிச்சயமாகவே வாழ்ந்திருப்பாய். Oh, may the Lord help us in doing so. அவ்விதமாக செய்கிறதற்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. This is the opportune moment. இதுதான் வாய்ப்புள்ள ஒரு தருணம். You know, we will tell about Jesus Christ. பாருங்கள், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பேசுவோம். We don't have anything better to tell you. வேறு நன்மையாக பேசுகிறதற்கு வேறு ஒன்றும் இல்லை. We cannot stop telling about everything we have seen and heard. நாங்கள் கேட்டவற்றையும் கண்டவற்றையும் குறித்து எங்களால் பேசாமல் இருக்க முடியாது. Peter ran. பேதுரு ஓடினான். John ran. யோவான் ஓடினான். John was younger. யோவான் இன்னும் வயதிலே சிறியவன். He reached the sepulchre first. அவன் தான் முதலாவது போய் கல்லறையை சென்றடைந்தான். But it was Peter who entered into the sepulchre. ஆனாலும் பேதுரு தான் கல்லறைக்குள்ளே முந்தி சென்றது. And he saw it empty. அதற்கு அப்புறம் வெறுமையாய் இருக்கிறதை கண்டான். And he knew that now Jesus has risen. இப்பொழுது இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டான். The risen Lord meets him. அதற்கு அப்புறம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். And asks him the question. அந்த கேள்விகளை எல்லாம் அவனிடத்திலே கேட்டார். Do you love me? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? My children, let us close our eyes. நம் அருமை பிள்ளைகளே, நாம் இப்பொழுது கண்களை மூடலாம். Here we are at the end of this day. இந்த நாளினுடைய இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். Yes, Peter had made a choice. ஆம், பேதுரு ஒரு தீர்மானம் எடுத்தார். You know, when Peter died, பாருங்கள், பேதுரு மரித்தபோது, you know how much he loved Christ. பாருங்கள், ஆண்டவரை எவ்வளவாக அவர் நேசித்தார் என்று What the historians record சரித்திர வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயம். and say பாருங்கள், is that when he was being taken to be crucified like his Christ, கிறிஸ்துவை போலவே இவரும் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்படும்படியாக கொண்டு போகப்பட்ட போது, his passionate love came out for the Lord. ஆண்டவருக்காக அவருக்கு இருந்த அந்த வைராக்கியமான அன்பு வெளிவந்தது. He said, don't hang me like my master. பாருங்கள், என் எஜமானை போலவே என்னையும் நீங்கள் சிலுவையில் அடிக்க வேண்டாம். I am not worthy of dying the way he was hung. அவர் அந்த தொங்கின விதத்திலேயே நானும் தொங்குவதற்கு பாத்திரன் அல்ல. Put my cross upside down. என்னுடைய சிலுவையை தலைகீழாக வையுங்கள். Oh, that is the way he died. அப்படித்தான் அவர் மரித்தார். That is what historians tell us. அப்படித்தான் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். He was ready to offer himself as the way his master was offered. தன்னுடைய எஜமான் தன்னுடைய ஜீவனை ஈந்ததை போலவே இவரும் அதே வழியிலே மரிக்க ஆயத்தமாக இருந்தார். My dear children, the blood of Jesus Christ cleanseth us from all sins. என் அருமை பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம் எல்லாருடைய பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். He has loved you to death. அவர் உங்களை மரித்து அவர் அன்பு கூர்ந்தார். Your death has been conquered by his resurrection glory. உங்களுடைய மரணமானது அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய மகிமையினாலே வெற்றி சிறந்தது. Oh, you have the opportunity today to call upon his name. இப்பொழுது அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. Repent of your sins, for the kingdom of God is at hand. நீங்கள் இப்பொழுதே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. Believe in the name of Jesus Christ and be saved. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுங்கள். Oh, you could pray in your heart. உங்களுடைய இருதயத்திலே இந்த ஜெபத்தை நீங்கள் செய்ய முடியும். And say, Lord Jesus Christ. அப்புறம் சொல்லுங்கள், ஆண்டவராக இயேசுவே, Oh, I have betrayed you. நான் உம்மை மறுதலித்தேன். Oh, I have sold you so many times like Judas. நான் யூதாசை போல அநேக முறை உம்மை விற்று போட்டிருக்கிறேன். And my sins are exposed before you. உமக்கு முன்பாக என்னுடைய பாவங்கள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. But still you love me. Thank you, Jesus. ஆகிலும் இயேசுவே, நீர் என்னை நேசிக்கிறீர், உமக்கு நன்றி. Lord, you died for me on the cross. ஆண்டவரே, அந்த சிலுவையில் எனக்காக நீர் மரித்தீர். My death you have paid on the cross. அந்த சிலுவையில் என்னுடைய மரணத்தை நீர் செலுத்தி தீர்த்தீர். The price for my sins nobody could pay, you have paid. என்னுடைய பாவத்திற்கான விலை கிரயத்தை ஒருவரும் செலுத்த முடியாது, நீர் செலுத்தினீர். I believe that you died for my sins. என்னுடைய பாவத்திற்காக நீர் மரித்தீர் என்று நான் நம்புகிறேன். Lord Jesus Christ, come into my heart.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்தில் வாரும். I believe that you died for me. நீர் எனக்காக மரித்தீர் என்று நான் நம்புகிறேன். I confess my sins. என் பாவங்களை அறிக்கை செய்கிறேன். I confess that it was my sins that took you to the cross. என்னுடைய பாவங்கள் தான் உம்மை சிலுவைக்கு எடுத்துச் சென்றது என்று நான் நம்புகிறேன். I believe that you died my death. என்னுடைய மரணத்தை நீர் மரித்தீர் என்று நான் நம்புகிறேன். I believe that you have risen for me. நீர் எனக்காக உயிர்த்தெழுந்தீர் என்று நம்புகிறேன். And thank you for the hope you give that you're going to come and take me home. மீண்டுமாக என்னை வந்து உம்முடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வீர் என்றும் நான் நம்புகிறேன். And because I believe in you, death will have no power over me. நான் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே மரணம் இனிமேல் என்மேல் ஜெயமாக இருக்காது. If you're ready to pray this prayer, இந்த ஜெபத்தை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் today you will be stepping into eternity. இன்றைக்கே நீங்கள் நித்தியத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்க முடியும். You will have the hope of being with him in heaven forever. என்றென்றைக்குமாக அவரோடு கூட பரலோகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். You do nothing. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். For everything he has done. காரணம் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். You just trust and believe him. நீங்கள் நம்பிக்கை வைத்து அவரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். You accept him. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். You say, Lord Jesus Christ, come into my heart. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என் இருதயத்தில் வாருமே என்று. I want to receive your life. என்னுடைய வாழ்க்கையில் உம்மை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். I want to give you my life. என்னுடைய வாழ்க்கையை உமக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். And if you do this, இதை நீங்கள் செய்தால் heaven will be yours. பரலோகம் உங்களுடையதாக மாறும். You will be saved once and forever. நீங்கள் என்னென்றைக்குமாக நீங்கள் முற்றிலும் ரட்சிக்கப்பட முடியும். Otherwise death is knocking at your door. அப்படி இல்லாதிருந்தால் மரணம் உங்களுடைய வாசலை தட்டிக் கொண்டிருக்கிறது. That is, one death is that you will die here, but the next death is eternal death and separation from God. அதாவது ஒரு மரணத்திலே இங்கே நீங்கள் சரீரத்தில் மரிப்பீர்கள், அதற்கப்புறமாக நித்திய மரணத்திலே நீங்கள் மரிக்க வேண்டும். Believe in this Jesus Christ and be saved. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுங்கள். And if you want to do this, நீங்கள் இதை செய்ய விரும்புவீர்களானால் I would request you to boldly stand up and do this. நீங்கள் தைரியமாக இதை எழுந்திருந்து செய்யும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். Like Peter stood up. பேதுரு எழுந்திருந்தது போல He said, அவர் சொன்னார், oh, we can't stop ourselves from saying this. நாங்கள் இதை சொல்லாமல் இருக்க முடியாது. All that we have seen, நாங்கள் கேட்டவைகள் எல்லாவற்றையும் oh, we will tell. நாங்கள் சொல்லுவோம். So my dear children, என் அருமை பிள்ளைகளே, today is the day of salvation. இன்றைய இரட்சணிய நாள். And today you can call the Lord Jesus Christ into your hearts. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இருதயத்திலே வரவேற்க முடியும். And be saved forever. என்னென்றைக்குமாக ரட்சிக்கப்பட முடியும். And as we sit up with our eyes closed, நம் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கிற இந்த வேளையில், if you have made this decision, இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்திருப்பீர்களானால், I would like you to have the boldness to stand for this Jesus Christ. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக எழுந்து நிற்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். This is your opportune moment. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்புள்ள தருணம். We don't know if you will have another chance. இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா என்று நமக்கு தெரியாது. My son, God bless you for the stand you have taken. என் அருமை மகனே, நீங்கள் எடுத்த இந்த தீர்மானத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Is there anybody who wants to stand up? வேறு யாராவது எழுந்திருக்க விரும்புகிறீர்களா? Please stand up because this is your time. தயவு செய்து எழுந்திருங்கள், இது உங்களுடைய நேரம். Make this decision for the Lord. ஆண்டவருக்காக இந்த தீர்மானத்தை எடுங்கள். My dear girls, I'm telling you, be not deceived. என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். What you have sowed, you are going to reap. நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதை அறுக்க வேண்டும். And Jesus is coming as a judge next. அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாக வரப்போகிறார். But it will be your choice. ஆனால் இது உங்களுடைய தேர்ந்தெடுப்பு. My son, stand up. என் அருமை மகனே, எழுந்திரு. Thank you for them that are standing. எழுந்து நிற்கிறவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். May God give rest of us the boldness to do this. மற்ற நாம் அனைவருக்கும் இவ்விதமான தைரியத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. As the church sits weeping and praying for you, சபையானது உங்களுக்காக அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கும் so இந்த that you may நேரத்தில் make this decision. இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுக்க உதவி செய்யுங்கள். Harden not your hearts is what the Bible says. வேதம் சொல்கிறது, உங்களுடைய இருதயத்தை இன்று கடினப்படுத்தாதேயுங்கள். For this is the day. காரணம் இதுதான் இரட்சணிய நாள். Harden not your hearts. உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். Come to this Lord Jesus Christ. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வாருங்கள். He wants to save you. அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். Anybody else? வேறு யாராவது இருக்கிறீர்களா? As we are about to close this in prayer, நாங்கள் இதை ஜெபித்து முடிக்கும்போது, I would request everybody who had stood yesterday, நேற்று தினத்தில் எழுந்து நின்ற எல்லாருக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன், that you may also stand today. இன்றைக்கு நீங்களும் கூட எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Everybody who had stood
stood yesterday, kindly stand. நேற்றைய தினத்திலேயும் எழுந்திருந்தவர்களும் கூட தயவு செய்து நீங்களும் சேர்ந்து எழுந்திருங்கள். And sisters can make your exit to the left. அதே போல அப்படி எழுந்து நிற்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் இடது பக்கம் வழியாக நீங்கள் வெளியே செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். And the boys can make your exit to the back door. அதே போல தம்பிமார்கள் நீங்கள் பின் வாசல் வழியாக வெளியே செல்லும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். All of us that are standing, you have this opportunity to go and go behind, so that there would be brothers and sisters who would be praying for இங்கே you. எழுந்து நிற்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் உங்களுக்காக ஜெபிக்கும்படியான வாய்ப்பு வெளியே சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். Please walk back to the back door, brothers. தயவு செய்து சகோதரர்கள் வெளியிலே பின் வாசல் வழியாக போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். Go to the back door. நீங்கள் அந்த வாசல் வழியாக If there is anybody yet still who has not made this decision, may the Lord and the Holy Spirit convict you of your sins. இன்னும் யாராவது இன்னும் இந்த தீர்மானத்தை எடுக்காமல் நீங்கள் இருப்பீர்களானால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் அதை எடுப்பதற்கு உதவி செய்வாராக. May the Lord help us. தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. As we sing one song, நாம் இப்பொழுது ஒரு பாடல் பாடும்போது, as the brothers sing this song, இந்த சகோதரர்கள் இந்த பாடலை if the பாடும்போது, Lord is convicting you, you will have the time. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாரானால் உங்களுக்கான நேரம் இது. May the Lord give you the strength to stand up. நீங்கள் எழுந்திருப்பதற்கு கர்த்தர் தாமே உங்களுக்கு பலத்தை கொடுப்பாராக. If anybody is holding you, it is Satan. யாராவது உங்களை பிடித்து இழுப்பதை போல் நீங்கள் உணர்ந்தால் அது பிசாசு. Because he wants you to go with him to the place that is prepared for Satan and his friends. காரணம் பிசாசுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நரகத்திலே நீங்களும் வரும்படிக்கு தான் அவன் விரும்புகிறான். So may the Lord help you and convict you. தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்து உங்களை உணர்த்துவாராக.